சட்டமன்றத்துக்கு மரபு இருக்கு, மாண்பு இருக்கு. வேண்டுமென்றே பிரதான எதிர்க்கட்சி அதிமுகத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்க வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது, இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அளிப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல. வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரமில்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவனஈர்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல. அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்திலையும் அவங்க புறக்கணிக்காங்க, இங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியல. ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர். ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்து ஒத்தி வையுங்கள், எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். சட்டமன்ற விதிகளை அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம். அதுவும் 4 முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர். சட்டங்கள் விதிகள் 4 ஆண்டுகள் இருந்தவர். அவர் அநேகமாக படித்திருப்பார், புரிந்து கொண்டிருப்பார் என்று கருதுகிறேன். நம்முடைய பேரவைத் தலைவர் சொல்வதை போல இந்த கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது. அது அதெல்லாம் கிடையாது. பிஸ்னஸில் எதிர்கட்சிக்கும் சரி, ஆளுங்கட்சிக்கும் சரி, தோழமை கட்சிக்கும் சரி, எல்லாத்துக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கு பின்னால் தான் 0வில் தான் 2 வகையான விதி இருக்கிறது. ஒன்று ஒத்திவைப்பு, இன்னொன்று கவன ஈர்ப்பு. பொதுவாக கவன ஈர்ப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள். அவள் ஒத்திவைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒத்திவைப்புக்கு என்று ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது, அதுக்கு பாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்திவைக்கணும் இந்த பாரத்தையும் எழுதி இது வரைக்கும் அந்த மனு உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதனால் இந்த ஒத்திவைப்பு என்பதை மையப்படுத்தி கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத் தலைவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன, கவன ஈர்ப்பு தீர்மானம் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லை. இல்லை, நேற்றே அவங்க மேல் நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு அந்த சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நேற்று சொன்னோம். நேற்று சபைக்கு வரல. இன்னைக்கு வந்த உடனே சபை நடவடிக்கைகளில் அவங்களுக்கு கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல. அவர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நாகரிகமாக சபையிலே நடந்து கொள்ள வேண்டும். இதுபோல 2016 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அப்போது இருந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க. அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர்கள் கொடுத்த ரூலிங், வினாக்கள் விடைகள் நேரத்தில் கேள்வி நேரம் முடியும் மட்டும் 0 ஹவரில் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். கேள்வி நேரம் முடிந்தவுடன் 0 ஹவர் தான் நான் அனுமதிக்கிறேன். அதாவது விதிகளின்படி சட்டமன்றத்தின் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகள் நேரம். வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகுதான் 0 ஹவர் வருகிறது. அப்பொழுது உறுப்பினர்கள் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விதிகளின்படி முதலில் கேள்வி நேரம் முடிந்ததை பின்னால் தான் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் என்பதை இதற்கு 2016ஆம் ஆண்டு அப்போது சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர்கள், அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இது போன்ற நிகழ்வில் இருந்த போது இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நல்ல முறையிலே அந்த சபையை நடத்துவதற்கு எதிர்க்கட்சி அப்போது ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் இனி வருங்காலங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நெய்வேலி தொகுதி வடக்கு மேலூர் கீழார் பச்சாரப்பாளையம் சாலை சுமார் 9 கிலோமீட்டர் நீளம் உடையது. இதில் 8 கிலோமீட்டர் சாலை முன்னரே இடைவெளித்தடமாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1 கிலோமீட்டர் சாலை இடைவெளி அகலப்படுத்துவதற்காக CRADP-யில் 2024-2025 திட்டத்தின் கீழ் 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு நன்றி. இந்த சாலையை அகலப்படுத்த ஏற்றுக்கொண்டிருக்கிற அமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த பகுதியில் கிலோமீட்டர் 6/6 அந்த இடத்தில் ஒரு பழைய கல்வெட்டு பாலம் பழுதடைந்துள்ளது. குறுகிய பாலம் அது. அதை சரி செய்கின்ற வகையில் புதிய கல்வெட்டு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இந்த பகுதியில் உள்ள குறிஞ்சிப்பாடி உட்கோட்டத்தில் உள்ள பேக்கானத்தம் கிராமத்தில் தரைப்பாலத்தை மேம்பாலமாக ஒரு தரம் உயர்த்தி கொடுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கோரப்பட்ட கோரிக்கை என்பது குள்ளஞ்சாவடியிலிருந்து காட்டுக்கூடலூர் வழியாக விருதாச்சலம் செல்லும் சாலையில் 2 மாவட்ட முக்கிய சாலைகள் மற்றும் ஒரு மாவட்ட இதர சாலையை இணைக்கிற 39 கிலோமீட்டர் நீளத்திற்கு மாநில நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இது பரிசீலனை இன்றைக்கு இருக்கிறது. விரைவிலேயே தரம் உயர்த்தி அரசாணை வழங்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். உசிலம்பட்டி நகராட்சி பகுதி இருவழிச்சாலையாக இருக்கிறது. அது உசிலம்பட்டி பகுதியில் அந்த இருவழிச்சாலை பகுதி ஏறக்குறைய ஒரு 20-25 திருமண மண்டபங்கள் மெயின் ரோட்லேயே இருக்கிறது. அது போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்வது புறவழிச்சாலை அமைத்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியை பொறுப்பேற்ற உடனேயே நகரப்பகுதியிலே நெரிசல்கள் அதிகமாக என்கிற காரணத்தினால் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று அதற்காக பல நகரங்களை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அவர் சொன்னதையே கேள்வியே நாங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா புறவழிச்சாலை அமைப்பது முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த பணிகளை எடுத்துக்கொள்வதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. பெரம்பலூர் மானாமதுரை சாலையில் தஞ்சாவூரிலிருந்து புனல்குளம், கந்தரக்கோட்டை, ஆதனக்கோட்டை, பெருங்களூர் வழியாக புதுக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் விபத்துகள் அதிகரிக்கிறது. ஆகவே அதனை 4 வழிச்சாலையாக அமைத்து தர அமைச்சர் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இந்த ஆண்டு விபத்துக்கள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அந்த அடிப்படையில் அதற்காக தனி கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதற்கு உரிய நிதியும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, அது 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக 4 வழிச்சாலைக்கு எப்படி நாங்கள் முக்கியத்துவம் தருவோம் என்று சொன்னால், போக்குவரத்து செறிவை வைத்துக் கொண்டு தான் 4 வழிச்சாலையை உருவாக்குகிறோம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட செறிவு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுடைய அது இருக்கணும். அது இருக்குமே ஆனால் இந்த ஆண்டே அதை பரிசீலிப்போம். போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். வேலூரிலிருந்து பெங்களூருக்கு ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக தினசரி 45 பேருந்துகளின் மூலம் 90 நடைகள் இயக்கப்படுகின்றன. உறுப்பினர் கேட்டுள்ள வேலதிகா மணிபெண்டா என்ற கிராமத்தின் வழியாக இயக்குவது என்பது அது தமிழ்நாட்டின் எல்லை முடிந்து ஆந்திர மாநில எல்லை ஆரம்பமாகிற இடம். எனவே அந்த கிராமத்தின் வழியாக பெங்களூர், கோலார், தங்கவேல், சித்தூர் பகுதிகளுக்கு பேருந்து இயக்குவது 2 மாநிலங்களுக்கு இடையே இயக்க ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரே அம்மாநில எல்லைகளுக்குள் பேருந்து இயக்க இயலும். மேலும் வேலதிகா மணி பெண்டா ஒரு மலைப்பிரதேசம், அவ்வழியாக கனரக பேருந்து இயக்க இயலாது. தற்போது ஒரு மினி பேருந்து மட்டுமே வாணியம்பாடியிலிருந்து அந்த கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மேட்டூரிலிருந்து திருப்பதி செல்லுகின்ற பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூரிலிருந்து திருப்பதிக்கு மக்கள் வசதியாக சாமி தரிசனம் செய்வதற்கு பேருந்தை அமைத்துக் கொடுப்பார் என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டாமருகின்றேன். அவருடைய மாவட்ட தலைநகர சேலத்திலிருந்து திருப்பதிக்கு நிறைய பேருந்துகள் இயங்குகின்றன. அருள்கிட்ட கேட்டால் அந்த டயத்தெல்லாம் கொடுத்துருவாரு, அங்கே போயிடலாம். இன்னொன்று, இவர் சதாசிவன், இவர் பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறார். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்றது போல அவருக்கு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கேட்பார் என்று சொல்கிறார். எனவே ஆய்வு செய்யப்பட்டு துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். எனது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள உக்கோட்டை அருள்மிகு அபராத இரட்சகர் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். எனவே திருக்கோயிலை பழமை தொன்மை மாறாமல் புனரமைப்பு செய்து குடமுழுக்கு நடத்திட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என தங்கள் வாயிலாக கேட்டார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மன்னர்களால் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான புராதன கோயில்களை சீரமைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு
300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதில் 517 கோயில்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் கோரிய அந்த அபராஜன் திருக்கோயிலும் அடங்கியிருக்கின்றது. ஆகவே வெகு விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் விரும்பிய அந்த தொன்மை வாய்ந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை பேரவர்கள் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நெல்லையப்பர் கோவிலிலே தேர் இழுக்கும் பொழுது கயிறு சரியில்லை என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கின்ற பத்திரிகை டிவிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு இரும்பு சக்கரம் மாட்டப்பட்டிருக்கிறது. இரும்பு சக்கரம் மாட்டை போல திருவண்ணாமலை கோவிலில் இருப்பதை போல இரும்பு சங்கிலிகள் அப்படி எல்லா தேரோட்டங்களிலேயும் அந்த இரும்பு சங்கிலிகளை போட்டு அதை இழுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். ஆசியாவிலே இருக்கின்ற மிகப்பெரிய தேர்களிலே 3வது தேர் அது. 28க்கு 28 அகலம் நீளம் கொண்ட 80 அடி உயரம் உள்ள அந்த தேரானது கடந்த 9 நாள் உற்சவத்தின் இறுதி நாளாக நேற்றைக்கு தேர் வடம் பிடித்து இழுக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தேரின் வடத்தை பின்னாலிருந்து நெம்புகோல் தராததற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேர்வடம் மறந்தது. அதற்கு மாற்றாக திருச்செந்தூரின் தேர்வடம் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த தேர்வடத்தை இணைத்து வெற்றிகரமாக நேற்று இரவு 9:30 மணி அளவில் 5 சுவாமிகளும் ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டு நிலையை அடைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா தேர்களுக்கும் தேரினுடைய இணைப்பு பகுதிக்கு இரும்பு சங்கிலி இருக்கும். நீளமாக பக்தர்கள் வடம் பிடிக்க வேண்டியிருப்பதால் இந்த நெல்லையப்பர் தேர் என்பது 450 டன்களை கொண்ட தேர். அந்த தேரை இழுப்பதற்கு வடம் எப்பொழுதும் கயிறினால்தான் நீளமாக இழுத்து செல்ல முடியும் என்ற காரணத்தினால்தான் அனைத்து திருத்தேர்களிலும் வடம் அதிக எடை கொண்ட தேருக்கு கயிற்றினால்தான் பின்னப்படுகின்றது. நேற்றைய நடைபெற்ற அந்த உற்சவத்தில் நம்முடைய தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை வடத்திற்கும் தேருக்கும் சான்றிதழ் அளித்த நிலையில்தான் அந்த தேர் வீதி விழாவுக்கு எடுத்து வரப்பட்டது. அவர் கோரியபடி எந்தெந்த திருத்தேர்களுக்கெல்லாம் சங்கிலிகள் தேவையோ பொருத்தப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் கூறிய திருக்கோயில் இந்த ஆண்டு திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில், அதாவது 2007 கேபிள் டிவி நல வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அறிவித்தார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளால் அதிமுக ஆட்சியில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் தொழிலாளர்களும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கூட வாரியமும் அதன் செயல்பாடுகளும் முடக்கப்பட்டிருந்தது. எனினும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் ஆபரேட்டர்கள் மட்டுமல்லாது அனைத்து கேபிள் ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கடந்த ஆட்சியில் கேபிள் டிவி தொழிலாளர்கள் நல வாரியமாக இருந்ததை ஆபரேட்டர்களையும் உள்ளடக்கிய தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல வாரியம் என மறுசீரமைப்பு செய்து வாரியத்திற்கு தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் செயலர் ஆகியோரை நியமித்ததுடன் கேபிள் டிவி வாரியத்திற்கு புதிய உறுப்பினர்களை சேர்த்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டிலே பணியாற்றக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் வழங்கப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் 20/6/2024 வரை 2660 வெளிமாநில தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ள வெளிமாநில தொழிலாளர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, விபத்து மரணம், இயற்கை மரணம், ஈமச்சடங்கு உதவித்தொகை போன்ற உதவிகள் வழங்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முழவங்கோடு தொகுதிக்குட்பட்ட கோதையாறில் இன்றைக்கு காலையில் யானை மிதித்து ஒரு நபர் இறந்து விட்டார். அதற்கு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்கிற நிவாரணங்கள் ஏதாவது வழங்கப்படுமா? மேலும் அது அடிக்கடி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு யானை மிதிச்சு ஆட்கள் இறக்குறது நடக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பேரவைத் தலைவருக்கு. அவங்களுக்கு நிதி உதவி வேணும்னு நிதி உதவி எனக்கு வேணும். அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் இன்று காலை நிகழ்ந்ததையொட்டி அரசின் சார்பாக 10 லட்சமும் வனத்துறை சார்பாக 10 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இந்த கலைஞருடைய கனவு இல்லம் எந்த அளவிற்கு இது எல்லா மாவட்டங்கள்லையும் வீடுகள் பரிச்சாத்தியமாக நம்ம போய் அந்த மாடல் ஹவுஸை பார்க்குற அளவுக்கு கட்டி வச்சுருக்கோம். தனியார் வீடு கட்டி விலைக்கு வைக்கிறாங்களா, அது மாதிரி வீடு கட்டப்பட்டு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள் 2000 இன்னைக்கு 1 வரைக்கும் கட்டப்பட்ட வீடுகள் 96 2001 வரைக்கும் IAF இந்திரா ஆவாஸ் யோசனா என்று பேசினார்களே, அந்த வீடுகள் ஓட்டு வீடுகள் காங்கிரீட் வீடுகள் கட்டிய வீடுகள்லாம் பழுதடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்காக 10 ஆண்டு காலம் இதே அவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தார்கள். அதுக்கு சும்மா ஒரு 50,000 தர்ற அப்படின்னு கொஞ்சம் வீடு ஒதுக்குனாங்க, அது நடக்கலை. இல்லாட்டி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து நீங்கள்லாம் கொடுங்க, உங்களுக்கு 30 லட்சம், அதில் உங்கள் நிதி கொடுக்குற நிதியில் 30 லட்சத்தை கழிச்சுக்கிறணும், நீங்களே வீடு கொடுத்துக்கிறணும்னு சொன்னாங்க. நீங்கள் மறந்துருக்க முடியாது, உங்கள் நிதியிலேருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க. ஒரு குழந்தைகள் நல மையம் கட்டுறதுனாலும் சரி, வீடு ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, ஆதிராவிட மக்களுக்கு வீடு ரிப்பேர் பண்ணுறதுனாலும் அரசாங்க நிதி கொடுக்கல. ஆனால் கலைஞர் வழியிலே வந்தார் என்பதற்கு நான் சொல்வதற்கு காரணமே, அந்த வழியில் வந்ததால் தான் சாதாரண ஆதிராவிட மக்களுக்கு லட்சோப மக்களுக்கு வீடுகள் 100% கட்டி தர வேண்டும் என்ற அந்த யுக்தியை, பழுது பார்க்கிற யுக்தியை 2000 கோடி ரூபாயில் 2.5 லட்சம் வீடுகள் பழுது பார்க்கப்படும் என்று அறிவித்தார்கள் நிதிநிலை அறிக்கையில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள்லாம் 30 லட்சம் கொடுக்கறதும் இல்லாமல் வீடுகளை பழுது பார்த்து கொடுத்தோம். பல பேர் பழுது பார்த்து கொடுத்துருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டே 1.5 லட்சம் வீடுகள் பழுது பார்ப்பதற்கு எடுத்து பழுது நீக்கி கொடுக்கப்படும். இது பழுது நீக்கிறதுனா வெறும் 50,000 மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கணும் தொகையை. இந்திரா காந்தி IAFல ஓட்டு வீடு கட்டுறது பழுதாக இருந்துச்சுன்னா 70,000 வரை கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 32,000, அதுக்கு மேலே 70,000 வரை கொடுக்கலாம். அதே மாதிரி காங்கிரீட் வீடுகள் பழுதுபட்டு இருந்தால் அந்த வீடுகளுக்கு நீங்கள் கூரை பழுதுபட்டு இருந்தால் 1.5 லட்சம் கொடுக்கலாம். 50,000 எங்க, 1.5 லட்சம் எங்க? நீங்கள் 70,000 பழுது நீக்கிறதுக்கு, சாதாரண பழுதுகள் நீக்குவதற்கு 70,000, 1.5 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நிதி ஒதுக்கி தாராளமாக ஏழை எளிய மக்களுக்காக வாழ்கின்ற முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த திட்டம் சிறப்பாக இந்த ஆண்டே நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2006 தான் ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது முதலாக ஆரம்பித்தோம். இந்தியாவில் எல்லா மாவட்டங்கள்லேயும் முதல் மாவட்டமாக வந்தது திண்டுக்கல் மாவட்டம் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றினதில்ல. இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. ஆக இப்போ நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த துறை அவருடைய சீரிய முயற்சியால் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் அந்த கிராமங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொல்லையில் 2006 2021 வரைக்கும் மொத்த அந்த குழுக்களுடைய எண்ணிக்கை கிளஸ்டர் 23,000 தான் இருந்துச்சு. இப்பொழுது அது 28,000, 4,700 கிளஸ்டர் ஒரே ஆண்டிலே உருவாக்கி 41 கோடி வேலை நாட்களை உருவாக்கி ஏறத்தாழ 11,000 கோடி, தோராயமாக 11,000 கோடி அதில் நம்முடைய எல்லாமே நம்ம அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தினோம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு தமிழகத்தை பார்த்து செல்கிறது. ஏன்னா 3 மடங்கு மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசம் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் 41 கோடி வேலை நாட்களை உறுதி செய்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கின்ற அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு என்பதை
நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த தூத்துக்குடி அருகில் இருக்கின்ற மாப்பிள்ளை ஊரணி என்ற பஞ்சாயத்தில் 40,000 பேர் இருக்கிறார்கள் ஒரே பஞ்சாயத்தில். அதே போல் சென்னை அருகில் இருக்கின்ற அரவிந்த் ரமேஷ் அவருடைய பகுதியிலே ஒரே பஞ்சாயத்து 7 பஞ்சாயத்தில் மட்டும் 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 7 பஞ்சாயத்தில் அவர்களுடைய நிதி என்பது ஊராட்சி நிதி என்பது ஒரு பஞ்சாயத்தில் 100 கோடி இருக்கிறது. அதை முறைப்படுத்த வேண்டும், கையகப்படுத்த முறைப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டம். இப்போது கூட நகராட்சிகளை பெருக்குவதும் பேரூராட்சிகளை அமைப்பதும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் போதே இதை செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். இப்போது சென்னை மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் 90 லட்சம் மக்கள் 89 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 89 லட்சம் மக்களில் 200 வார்டுகள் இருக்கிறது. அப்படி வருகிற போது ஒரு வார்டுக்கு 40,000 இருக்கிறது. ஒரு வார்டிலே 15,000 வாக்காளர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவு செய்து ஒரு வார்டுக்கு இவ்வளவுதான், அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு வார்டுக்கு இவ்வளவு என்று சொல்லி அனைத்து வார்டுகளையும் அதிகப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளை கூட்டுவதற்காக அதிகப்படுத்துவதற்காக அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும். எனவே வருகிற போது அடுத்த முறை போட்டியிடுகின்ற இடங்கள் ஒவ்வொரு நகராட்சியிலும் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நகராட்சியிலும் அதை சீர் செய்து ஒரே அளவிலே ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் 15,000 வாக்குகள் மட்டுமே அவருக்கு இருக்க வேண்டும், 20,000 வாக்குகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் 50,000, ஒரு இடத்தில் 20,000 என்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. நிறைய பணக்காரர்கள் நாயை வளர்க்கிறார்கள். வளர்க்கின்ற போது அதை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்று நாங்களும் எவ்வளோ எங்களுடைய ஆணையர் அவர்கள் அதற்காக தினந்தோறும் அதற்காக அறிக்கை விடுகிறார், பார்க்கிறார், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கில் கொண்டு வரும்போது சில தவறுகள் நடந்து விடுகிறது. சரி, மாநகராட்சி அதிகாரிகளே இதுக்காக கிட்டத்தட்ட 78 பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருக்கிறார்கள். அதற்கு வண்டி இருக்கிறது. அது என்ன செய்யணும், நாயை பிடிச்சி அது கருத்தடை பண்ணி அதை கொண்டு 3 நாளைக்கு பாதுகாத்து அதே இடத்துல திருப்பி கொண்டு வந்து விடணும். அப்படி விடலைன்னா அவனுக்கு 5 ஆண்டு ஜெயிலுன்னு போடுறாங்க. நீங்கள் பாருங்கள் ஒன்றிய அரசினுடைய சட்டம் எப்படி இருக்கிறது என்று. 5 ஆண்டு ஜெயிலுன்னு போடுறாங்க. அதனால தான் அதில் இருக்கிறது. அதிக கவனம் எடுத்திருக்கிறோம். இன்னும் அலுவலர்களை வைத்து அந்த நாய்களை கட்டுப்படுத்தி நாய்களுக்கு கருத்தடை செய்து பெருகாமல் பார்த்து கொண்டு மக்களிடம் பாதுகாக்கிற பணியை துறை நிச்சயமாக எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாடுகள் அதிக இடத்துல பாதிக்கப்படுவது. மாடுகள் ஒரு பக்கம் நீங்கள் நங்கநல்லூர் போய் நம்ம இவரோட போயிருந்தேன், நம்ம அன்பரசோடு மாடுகள் வேண்டாம் என்று என்றால் சொல்கிறார்கள். அந்த மாடு வருகிற போது அகத்துக்கீரை கொடுக்குறார்கள். அவர்கள் ரெண்டையும் அவருக்கு தேவை, அவர் மதச்சார்பட்ட கொடுக்குறார்கள். நாங்கள் அதுக்காக முதல் தடவை பிடிச்சா 5,000, 2வது தடவை பிடிச்சா 10,000 இருக்குது. இந்த தடவை 3வது தடவை பிடிச்சா பறிமுதல் சென்று ஏலம் விடுறான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான சட்டம் வரும். எனவே அதுக்கான நடவடிக்கைகளை முழுமையாக துறை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.